வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்ல, சீக்கிரமா புறப்படு. நம்ம ஆதித்யாவை ஸ்கூல்ல விட்டுட்டு நாம கோயிலுக்கு போலாம். சரிங்க அத்தை. இந்த பாரதிய பத்தியா, நேத்து நாம கோயிலுக்கு போகணும், ஆபீஸுக்கு லீவு போடுன்னு சொன்னப்ப முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஆதித்யம்மி கூப்பிட்டதும் அவரு கூட கிளம்பி போயிட்டா. இந்த பாட்டி என்ன சொல்லுது? ஆதியும் பாரதியும் வெளியில போயிருக்காங்களா? தமிழ் அவ்வளவு பிடிவாதம் பிடிச்சும் அனுப்ப மாட்டேன்னு சொன்ன பாரதி ஆதித்தம்பி சமாதானப்படுத்தினதும் சரின்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம பாரதி தமிழ தனியா அனுப்ப பயப்படுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் முன்னாடி போகட்டும், நாம பின்னாலேயே போய் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாரதிய கூட்டிட்டு போயிட்டாரு. மீட்டிங்க கூட ஆதித்தம்பி கேன்சல் பண்ணிட்டு போறாருன்னா பாத்துக்கேன். ஆதி பாரதியும் பொண்ணு கூடயும் வெளியே போயிருக்காரா? என்கிட்ட கூட சொல்லல. ஏன் லட்சுமி, அது என்ன பேரு? என்னவோ சொன்னாங்களே, உனக்கு தெரியுமா? அத்தை, அது தீம் பார்க் அத்தை. அதேதான். லட்சுமி, ஆதித்தம்பிய பாத்தியா? தமிழோட ஆசையும் நிறைவேற்றியாச்சு. பாரதியோட பயத்தை போக்க பாரதியே தமிழ் போற இடத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாரு. ஆதித்தம்பி தான். எவ்வளவு நல்ல மனசு. நானும் நீ சொன்ன பாரதி கேப்பாளா? ஆனா ஆதித்தம்பி சொன்னா மட்டும் உடனே சரின்னு சொல்லிடுறா. ஆமாத்த. சரி வாங்க, தமிழ் டூர் போறதுக்கு சீக்கிரமா கிளம்பி போயிட்டா. நம்ம போய் ஆதித்யாவை எழுப்பி ஸ்கூல்ல விட்டுட்டு கோயிலுக்கு போலாம். வாங்க வாங்க. இந்த பாட்டு என்ன சொல்லுது? ஆதி பாரதி கூட அந்த பொண்ணுக்காக மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போயிருக்காரா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏன் இப்படி ஆதி பண்றாரு? அண்ணன் சொல்ற மாதிரி ஆதி என்கிட்ட எதுவும் சொல்லாம அந்த பாரதி கூட போயிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் அந்த குட்டி பொண்ணு ஒரு காரணம். ஆரம்பத்துல இருந்தே அந்த தமிழ் எனக்கு பிரச்சனையா இருந்துகிட்டே தான் இருக்கா. பாக்குற? இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்ததே இல்லையா? இல்லடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் நான் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கே வரேன். எங்க போனாலும் நான் அம்மாவோட தான் போவேன். அப்ப கூட இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லை. அம்மா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அம்மா கிட்ட நான் வரத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. அதான் இப்ப வந்துட்டல, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேடி, என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் வந்தாச்சா? இங்க பாருங்க, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கணும். யாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடக்கூடாது. லைன்ல தான் வரணும். என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம யாரும் எங்கேயும் போக கூடாது. பேக் யாரும் இல்லனாலும் உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். புரியுதா? ஒருத்தர் கைய ஒருத்தர் விடவே கூடாது. நாங்க உங்க கூடவே தான் இருப்போம். ஓகேவா? வாங்க போலாம். அபி கால் பண்றா. சொல்ல அபி. மனோ எங்க இருக்க? உடனே என்ன சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா. அபி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? திடீர்னு போன் பண்ற. கிளம்பி நீ சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்ற. இது என்னடா வம்பா போச்சு? நீ இப்படி பேசுறப்பதான் நம்ம லவ் பண்றோமா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் அப்படிலாம் பேசுற அபி? பின்ன நீ பண்றது அப்படிதான் இருக்கு. அபி, நீ கூப்பிட்டோன்னே என்னால வர முடியுமா?
இப்ப கூட கேட்டரிங் ஆர்டர் எடுக்கிற விஷயமா ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். உடனே வான்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் முடியாது மனோ. நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாது. இப்ப நீ உடனே கிளம்பி இங்க வந்தாகணும். அபி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உன்னை கூப்பிடுறேன். அபி ப்ளீஸ் அபி, இப்ப என்ன அவசரம்? ஈவினிங் நம்ம பார்க்க தானே போறோம், அப்ப பேசிக்கலாமே. என்னால ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு உன்னை இப்பவே பார்த்தாகணும். இன்னும் 1 hour உனக்கு டைம். அதுக்குள்ள நீ இங்க இருக்கணும். அபி நீ புரிஞ்சுப்பியா மாட்டியா? இங்க பாரு, இது எனக்கு ரொம்ப முக்கியமான கிளையண்ட், இது பெரிய ஆர்டர் வேற. நான் எங்க போயிட போறேன்? இந்த மீட்டிங் முடிஞ்சதும் நான் வந்து உன்னை பாக்குறேன். அதெல்லாம் முடியாது, நீ இப்ப வந்தாகணும். அபி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்ப என்னால வர முடியாது. இப்பதானே வரேன்னு சொன்ன, இப்ப எதுக்காக மாத்தி மாத்தி பேசுற? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? அபி எனக்கு இப்ப டைம் ஆச்சு, நான் தெளிவா சொல்றேன், என்னால வர முடியாது. நீ போன வை. மனோ மனோ, போன் எடுக்கலன்னா நான் உன்னை விட்டுருவனா?